கைலை போக்கினேன். அம்பொற்கைலைக்கே ஆகத் தரணிவார் தம்பொற்படைக்குத் தமியனான் என் தம்பியை முன் போக்கினேன் என்றுரைத்தான் பூதலத்தும் மீதலத்தும் வாக்கினேர் இல்லாத மன். இந்த பூவுலகத்திலும் மேலுலகத்திலும் வாய்மை உரைப்பதிலே தனக்கு ஒப்பான மன உறுதியுடையவர் எவருமே இல்லாதபடிக்கு சுரந்தோன் தர்மபுத்திரன். அவன் மார்பினிடத்தை பார்முகளை அணிந்தவரான சிவபெருமானுடைய பொன்னொழி சிறந்த பாசுபதாஸ்திரமாகிய படையினை பெற்று வரும் பொருட்டாக என் தம்பியாகிய அர்ச்சுனனை அழகிய பொன்மயமான கைலைக்கு தன்னந்தனியே போகச் செய்துள்ளேன் என்று தன் கவலைக்கான காரணத்தை வியாசருக்கு சொல்லி வருந்தினான். தோள் இரண்டும் துணை. காண்டாவனத்தி கடவுளூன கைக்கணையால் நீண்ட முகில் தடுத்து நின்றார்க்கு மீண்டமார் தாளிரண்டும் நோவத் தனித்தனியே ஓடியனால் தோளிரண்டும் அன்றோ துணை. தீக்கடவுள் காண்டாவனத்தினை உண்ணுமாறு தன் கைக்கணையின் வலிமையினாலே நெடுகி படர்ந்த மேகத்தையும் முற்காலத்து தடுத்து நிறுத்திய வலிமையாளன் என் தம்பி. அவனுடைய ஆற்றலுக்கு புறமுதுகிட்டு தேவர்களும் தம் தாளிரண்டும் நோவும்படியாக அந்நாள் தனித்தனியே சிதறுண்டு ஓடினரே. அந்நாளில் அவனுக்கு அவனுடைய தோள்கள் இரண்டும் அல்லவோ துணை இருந்தன. காரணம் யாதோ? பேரரசும் எங்கள் பெருந்திருவும் கைவிட்டுச் சேர்வரிய வெங்கானம் சேர்ந்ததற்கு காரணந்தான் யாதோவா பாவென்றான் என்றும் தன் வெண்குடை கீழ் தீதோவா பார்கார்த்த செய். எங்களுடைய பேரரசினையும் பெரும் செல்வத்தினையும் கைசோர விட்டு சேர்ந்திருப்பதற்கும் அருமையுடையதான வெம்மையுடைய கானகத்தையும் யாங்கள் அடைந்தோமே, இதற்கு காரணம்தான் யாதோ ஐயா என்று தன் வெண்கொற்ற குடை நிழலின் கீழாக தீமைகள் அனைத்தும் நீங்கி போகுமாறு உலகத்தினை காத்தவனாகிய தர்மபுத்திரன் தேவவியாசரிடம் மீண்டும் வருத்தத்துடன் கேட்டான்.